அந்த மாதிரி நம்மளை மாதிரி தான் வீடியோ தான் இதாகிடுச்சு. அழகாக இருக்குது. வீடு இல்லாதப்ப வீட்டோட அருமை தெரியுது. அதான் எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்கும். சொந்த வீட்டில் இருந்துட்டு வாடகை வீட்டுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு பாவம் அவங்க நம்மளாம் நல்லா தான் இருக்கு. கஷ்டம் நம்ம கஷ்டப்படல, நல்லா இருக்கும். இருந்தாலும் சொந்த வீடு வேணும் பண்ணுறோம்ல. ஆனால் அதை விட இந்த வாடகை வீடு சூப்பராக தான் இருக்கு. இருந்தாலும் அந்த வீட்டை பார்க்கல. அதை மாதிரி இன்னொரு வீடு நம்ம எடுத்து வாங்குவோம். யூடியூப் சொந்தங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏமாத்துறவனுங்க முன்னாடி ஏமாத்திய மாதிரி விளையாட்டு அவனுங்களை கூப்பிட்டு வந்து நிஜமா ஏமாத்துறவங்க முன்னாடி நாங்கள் போய் நிற்கணும். யூடியூப் சொந்தங்களே, இப்போ எங்களால் எதுவுமே பேச முடியாத சூழ்நிலையில் உட்காந்துருக்கோம். ஏமாத்தினாங்கல்ல காலிஃப்ளவர் அழகாக அடிக்க வச்சுருக்கோம். ஏமாத்துறாங்க காலிஃப்ளவர் இல்லையா? ஏமாத்துறவங்க முன்னாடி சொல்ற வந்து அதுக்குள்ள காலிஃப்ளவர் பார்த்தனா இப்படிதான் நீ சாப்பாதை போட்டு அடுத்து வேற ஏதாச்சும் வேலை வச்சுட்டு அதுக்குள்ள ஓடிடுவேன் கோமாளி. ஐயோ காலிஃப்ளவர் அழகா அடுக்கி வச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு இதை விட்டுட்டேன். சாரி, ஏமாத்தினவங்க முன்னாடி போய் பேசணும், கேள்வி கேட்கணும். இப்போ எதுவுமே கேட்கல, வந்துட்டோம், பேசாம வந்துட்டோம். ஆனால் கேட்கணும். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சரியா? வீடியோ பார்த்து நான் வீடியோ எடுத்துகிட்டே நிற்கிறேன். நீ போய் பெட்ரோல் போட்டு வா. பகல் தானே, நைட்டு இல்லைல்ல. ஏன் யூடியூப் சொன்னாங்களே கரெக்டா? ஏதோ ஒரு வாசனை தலையில கட்டிக்கலாமா? சொந்த வீடு வாங்கிக்கலாம். பால் மேய்ச்சிட்டு வா. நான் போய் மேய்க்க போடா. நான் இங்கே வேலைக்கு போயிட்டேன், நீ தான் போய் மேய்ச்சிட்டு வா. நானு மாடு மேய்க்க என்ன பன்னிக்குட்டி வாங்கி தரேன், பன்னிக்குட்டி மேய்ச்சிட்டு வா. எருமை மாடு மேய்க்க சொல்லுவீங்கடா உங்களோட யூடியூப் சொந்தங்களே. 2 பையனை பெற்றவங்கலாம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க எல்லாரும். என்னைய மாடு மேய்க்க சொல்கிறான். மாடு தானே மேய்க்கிற ஒரு கேட்டுக்கோங்க. சாப்பாடு கொடுக்க போகிறேன். கேட்டுக்கோங்க. ஒரு உயிர் இதுக்கு சாப்பாடு தான் கொடுக்க போகிறேன். கேட்டுக்கோங்க. செய்ய போகிறேன். அதை போய் கட்டி போட்டு செல்ல உட்காந்து வச்சு வீடியோ எடுப்பேன், ரீல்ஸ் போடுவேன். அவ்வளோதான் உன் வேலை. மரத்துக்கு கீழே உட்காந்து. ஓகே கேட்டிருக்கீங்களா? உனக்கு என்ன வேலை? மாடு மேய்ச்சிட்டு ரீல்ஸ் போடு, மரத்தடியில் உட்காந்துக்கோ. அப்புறம் மாடை கட்டி விடு, அது மாதிரி சாப்பிட்டு மாடை கட்டி விட்டு அது வாட்டில் சாப்பிட்டுட்டே இருக்கோம். அப்புறம் வேற அவ்வளோதான். சரிடா, அது அந்த ஒரு வேலை தான் செய்யல, அது செய்கிற அப்படி. யூடியூப் சொந்தங்களே, என் பையன் சொல்லிட்டான் நான் நாளைக்கு இருந்து மாடு மேய்க்க போகிறேன். மாடு எங்கடா? மாடு எங்க? மாடு புதுசு வாங்கி தரேன், வெயிட் பண்ணு. மாடு வாங்கி கொடு, நான் பாட்டில் மேய்ச்சிட்டு வரேன். காளை மாடு ஒன்று வாங்கி தரேன், 10 மாடு வாங்கி தரேன். 2 மாடு மேய்க்கிறேன். ஆனால் நீ தான் வீட்டில் சோறு செய்யணும். நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். மாடு என்ன இழுத்துட்டேவா சுத்த போகிறேன்? ஆமாம், ஒரு இடத்துல கட்டி போட்டு உட்கார தானே போகிறேன். அதெல்லாம் முடியாது. அவன் பேச்சு கேட்கணும்ல, என் பேச்சு அது கேட்கணும்ல. பின்னாடியே தான் போகணும் பழகுற வரைக்கும். கேட்கும் அதெல்லாம். அந்த பசங்க நல்ல பசங்க, அவங்கள கொண்டு போய் கட்டி சொல்லி கொடுத்தோன்னு வச்சுக்கோ, பழகிக்கு வாங்க. தட்டணுமா போகக்கூடாதுன்னு? இல்லை நம்ம டெய்லி கூட்டிகிட்டு போய் பழகுறோம்ல. ரூட்டா? ஆமாம், ஒருத்தவங்க எப்படி கழுத்தி விட்டுறாங்க, அது பாட்டுக்கு போயிட்டு அது பாட்டுக்கு வந்து. இவங்க என்ன பண்ண 2 பேர் எப்படி ஓட்டிட்டு போகிறாங்க? பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். பெட்ரோலா இல்லை வண்டி ரிப்பேரா தெரியல. சூப்பராக ஓட்டிட்டு போகிறாங்க. நீ வர்றியா? நீ தள்ளிட்டு தான் வர்ற. எனக்கு யார் இப்படி டவ் பண்ணுறதுக்கு இருக்கா? நான் பண்ணுறேன். டவ் பண்ணுவா? நான் பண்ணுறேன், நீ வா. நீ டவ் பண்ண பண்ணாமல் வண்டி தெரியாமலே போட்டு தாக்குறீங்க. நீ அப்படியெல்லாம் நான் வந்து இந்த வானத்தில் தான் பறக்கணும். போட்டு தாக்குறது இல்லை, நீ தான் போய் கீழே விழுகுற. நான் ஆமாம். சரி விடு, நான் தான் வந்தேன். ரைட்டாக பிடிச்சிட்டு உட்காரணும். மணி பையன் கூட போன அவன் போடல. நீ ரைட்டாக பிடிச்சிட்டு உட்காரணும். அப்போ விழுகிறப்ப நான் மட்டும் ஏன் விழுகல? நீ மட்டும் விழுந்து. நீ 2 பக்கம் கால் போட்டு உட்காந்துருக்க. என்ன சொல்கிறேன்? துளசி என் கூட வந்தாலே இது வரைக்கும் துளசி கீழே விழுந்ததே இல்லை. ஒரு டைம் கூட நான் துளசி கீழே போட்டேன். துளசி விழமாட்டா, அவன் வந்து குட்டி பிள்ளையா இருக்காள். இது கேமரா வீடியோ எடுக்கிறதில்ல. நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு சரி, யூடியூப் சொந்தங்கள்லாம்
முடியல எங்களால். இப்போ தான் போகிறோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். டீ குடிக்கிறாங்க பாரு அவங்க 2 பேர். நைமிசிட்டி 2 பேர். வண்டி ஓட்டினா லாங் டிரைவ் போனால் டீ தான். டீ காஃபி. லாங் டிரைவ் போனால் டீ காஃபி. காலையிலலாம் டீ குடிக்கணும். எஸ்ஸப்பா எல்லாத்துக்கும் நல்ல வழி காட்டுங்க. காலையிலலாம் போனோம்னா டீ குடிக்கணும். சர்ச்சுடா நைட்டு போனோம்னா காஃபி குடிக்கணும். சர்ச்சுக்கு தாண்டி தான் எனக்கு பிரச்சனையே ஆகுது. அந்த சர்ச்சில் ஏசப்பா கூட பேசிகிட்டே போயிட்டு தான் அங்கே போய் விழுந்துருச்சேன். ஏசப்பா என்ன ஏசப்பா அப்படி பண்ணுறீங்க? போகிறோம் தலைக்கு தண்ணி ஊற்றாமல் ஒரு மாதிரி இருக்குடா. ஒரு வாரம் போடக்கூடாது. தலைக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. எதுக்கு குளிக்கக்கூடாது தலைக்கு? அதெல்லாம் அவங்க குளிக்க சொன்னாங்கல்ல. பண்ணக்கூடாது. அப்புறம் அவங்க சொன்னாங்க புண்ணில் தண்ணி படக்கூடாதுமா. தையல் போட்டுருக்காங்களா, பிரிச்சதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிக்கலாம். நீ அதை கொஞ்சம் காயணும். அப்புறம் அவங்க தண்ணி பட காயாது புண்ணு. அப்போ முடியல ரத்தமாக இருக்கும்ல, ஷாம்பு போட்டு குளிக்கணும்ல. அதெல்லாம் குளிக்க வேணாம். தையல் பிரிச்சதுக்கப்புறம் குளிச்சுக்கோ. சரி ரஞ்சித்தே சொன்னா கேளு. ஓ அவங்க அப்புறம் சொன்னாங்கல்ல நேற்று என்ன பண்ணாங்க, அந்த இதுக்கு தொடச்சி விட்டாங்கல்ல அவங்க கிடக்குறாங்க. பார்த்தீங்களா இங்கே வாழைத்தோட்டம் தான் நிறையா இருக்குமா முதல்ல. அதுக்கு தான் வாழைத்தோட்டத்தில் ஐயனாரு. போம்பா இந்த கடையில் நிறுத்துறியா? பால் வாங்கிக்கலாம். ஏன் சாமி அவங்ககிட்ட பால் கிடைச்சா ஐயனாரு? மண்டல் பயிலே எல்லாம் பால் வாங்கி ஊற்றுவாங்க சாமி. அதெல்லாம் ஒன்றும் போய் சாமியை பார்த்துட்டு வரலாம். அதே பெரிய வேலை. நீயே உள்ள போய் பார்த்து நான் போகிற நிற்கிறேன்னு வரேன். பார்த்துக்கோங்க. இவனெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் பார்த்துக்கோங்க. நிறுத்திட்டா? ஓ ஸ்பீடு பிரேக்கு. ஆமாம் நிறுத்திடு. இப்படின்னா பசும்பால் வாங்கிடு. பசும்பால் நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு. சாமி உங்கள்கிட்ட பால் கிடைச்சா அந்த பால் இருந்தால் நான் டீ குடிப்பேன். அப்படிதான் நீ யோசிக்கணும். போனா லூசு மாதிரி பேசாதாடா. ஆமாம், செலவு பண்ணி உட்காந்து பிச்சைக்காரனா இருக்கிற காசு தேவை. அப்போ இப்போ தான் சொன்ன, நீ அப்போ தான் சொன்ன கனவு வந்துச்சு, நான் கடவுளை நம்புறேன். அப்புறம் என்ன இது ஒரு ஊர், இதுக்குள்ளே வீடு இருக்கும். இதெல்லாம் தறிதான் பாரு. தொடக்கு தறிதான் அங்கே எல்லாம். அங்கே பாரு நான் இப்போ என் பாட்டில் போகிறேன் சால்ட்டாக. யூடியூப் சொன்ன இதெல்லாம் வந்துட்டு ஊர் பார்த்தீங்கன்னா பையன் வந்துட்டோம். அவங்கக்கிட்ட மென்டல் மாதிரி சொல்லிகிட்டே இருக்க. சொன்னதே திருப்பி வந்துட்டேன்டா. தலையில் அடிபட்டும் பைத்தியம் முடிச்சிருச்சோ? சப்பாத்தி ஒரு 9 போட்டா எவ்வளோ? போடா நீ 2 9 போட்டா போடா சொல்ல மாட்டேன். 3 9 போட்டா 4 9 போட்டா தெரியாதே. ஒன்று போட்டு முட்டை போட்டா தெரியாதே. ஒன்று போட்டு முட்டை போட்டா 10. 1 போட்டு 2 முட்டை போட்டா 100. 3 முட்டை போட்டா 1000. 4 முட்டை போட்டா போடா தெரியாது. நல்லா யோசி. நான் யோசிக்கலாம் மாட்டேன். போ. யோசிக்க மாட்டேன். சொல்லுமா. 1 போட்டு 2 போட்டா 1 போட்டு 2 போட்டாமா? 1 2 12. 1 போட்டு 2 போட்டு 3 போட்டா 13. 2 போட்டு 3 போட்டாவா? எவ்வளோ? நீயே சொல்லு. நீ சொல்லு. தெரியாது போ. நல்லா யோசிக்கலாம் மாட்டேன். போடா. நான்லாம் கணக்கில் வீக்கு. எனக்கு கணக்கே வராது. கணக்கே நான் சொல்ல வசதி. சரி ஏபிசிடி சொல்லு. ஏபிசிடியா? ஏபிசிடி சொல்ல மறந்து போயிட்டேன். சொல்லுமா.
கடவுள் நம்ம கூட இல்லாமல் என்ன பண்ணுவாரு? இருக்காரு. வருவோம் பாரு, யூடியூப்பு இன்ஸ்டாவில் வருவோம். இப்போ நம்மளை யாராவது துரத்தி விட்டாங்களா அவங்க முன்னாடி நின்று கேள்வி கேட்போம், காலம் பதில் சொல்லும். ஐயோ, இப்போ ஸ்பீடு பிரேக்குனாலே பயமாக இருக்குது. அம்மா சாமி ஈஸ்வரா வந்துட்டோம். இப்படி சொந்தங்களே கோயிலுக்கு வந்துட்டோம். என் சொந்த பந்தம் எல்லாம் நீங்கள் தான். 27 லட்சமா 2 BHK? எங்க ஊர் பேர் ஏதோ தெரியல, ஊர் பேர் போட்டிருப்பாங்களே. பார்த்தீங்களா, அதெல்லாம் ஊர் தான். இந்த பக்கம் எல்லாம் ஊர். இன்னும் நம்ம பால் வாங்குற கடை போயிருச்சா? என்ன சொல்கிறா? வாங்க. எதுவுமே புறா வாங்காம போகிறது. சாமியை கும்பிட போகலாமா? சாமி நமக்கு எதுவும் கேட்கல. அது என்ன பண்ணுவாங்க, இங்கே திருப்பி பாக்கெட் கிடைக்கும். இல்லை, அது சாமி மேலே ஊற்றுவாங்க பால். பாக்கெட் போட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கோயிலும் அப்படி தான் நடக்கும். இல்லை, அது அந்த புத்து இருக்குல்ல, மரத்துக்கடியில் ஒரு புத்து மாதிரி இருக்குது, சின்ன லிங்கம் இருக்குது. அப்புறம் அந்த அந்த ஐயனார் இருப்பார், அவருக்கு மேலே ஊற்றுவாங்க. பொங்கல் வேற வருது. பொங்கல் அடுத்த வாரம். எல்லாம் தறி தான். ஒரு கோயில் இருக்குது, இது தெரியல என்ன கோயிலுன்னு. இங்கே ஒரு கோயில் இருக்கு பாருங்க, விநாயகர். கடவுளுக்கு வேண்டிக்கங்க, உங்களுக்கு சேர்த்து நான் வேண்டிக்கிறேன். யூடியூப் சொந்தங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும். பணத்துக்கு தான் ஓடுறோம், அந்த பணம் சரியான நேரத்தில் எல்லாத்துக்கும் போய் சேரணும். கடவுளே கஷ்டப்படுத்தாதீங்க. நோய் நொடி இருக்கிறவங்கள எல்லாம் சரி பண்ணி விடுங்கோ. இங்கே பாருங்க, பார்த்தீங்களா, அதான் பஸ் ஸ்டாண்ட். அதை உட்காந்துருக்காங்க. கோயில் மூட மாட்டாங்க, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு தான் இருக்குது. 12 மணிக்கு தான் மூடுவாங்க. யூடியூப் சொந்தங்களே கோயிலுக்கு வந்துட்டோம். ஆமாம், உள்ள வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. நாங்கள் போய் கும்பிட்டு வரோம். அதே இதாக இருக்கும். என்ன லைட்டாக அங்கே இருக்குது. யூடியூப் சொந்தங்களே இங்கே பாருங்கள், கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் உள்ளே போய் உங்களுக்கு சேர்த்து வேண்டிக்கிறோம். பாய்.